இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் திருவசனம். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்போதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். பொதுவாக 10ஆம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராகும் பிள்ளைகளிடம் பெற்றோரும் ஆசிரியர்களும் என்ன கூறுவோம்? இன்னும் 1 வருடம்தான் இருக்கிறது, 6 மாசம்தான் இருக்கின்றது, 3 மாசம்தான் இருக்கின்றது, நாட்கள் வேகமாக ஓடிவிடும், பரீட்சை வந்துவிடும் என்று உனக்கு நன்றாக தெரியும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? விளையாட்டு, டிவி, போன், ஃப்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் விட்டுவிட்டு புக்கை எடுத்து படி. உனக்காக நீதான் படிக்க முடியும், பரீட்சை எழுத முடியும். எங்களால் முடியாது. இதுவரை நீ என்ன மார்க் எடுத்தாலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த 10ஆம் 12ஆம் வகுப்பு மார்க்கை யாரிடமும் மறைக்க முடியாது. இதுவரை பொறுப்பில்லாமல் இருந்தது போதும் என்று கூறுவோம். அப்படித்தானே? அதே போல்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் தீயவை உங்கள் வழியினின்று அகன்று போக, நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு, இறுதியில் தீர்வை நாளின் போது இயேசுவின் முன்னால் நிற்கின்ற தகுதியை பெறுவதற்கும் விழிப்பாயிருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபமே ஜெயம். வேறு எந்த மனிதராலும் நமக்கு உதவ முடியாது நண்பர்களே. இன்றைய வசனம் இதையே அழுத்தமாய் நமக்கு கூறுகின்றது. ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்போதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். நிகழப்போகும் அனைத்தும் அப்படியென்றால் என்ன? கடைசி கால ஆபத்துக்கள், அதாவது கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, போர், வெள்ளம், பேரலை இவைதான். இவையெல்லாம் நடக்கப் போகின்றது. அதிலிருந்து எல்லாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? தவறாமல் தினமும் இறை இரக்கத்திற்காக மன்றாட வேண்டும். நீங்கள் ஜெபித்தால் கட்டாயம் உங்கள் மன்றாட்டுக்கள் கேட்கப்படும். நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்கள் உள்ளத்தின் ஆசைகள் நிறைவேறும். உங்களுக்காக ஜெபிப்பதோடு மட்டும் நின்று விடாதீர்கள். மற்றவர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஜெபத்தின் அவசியத்தை எடுத்துக் கூறி ஜெபிக்க தூண்டுங்கள். அப்போதுதான் நீங்களும் கடைசி கால வரப்போகின்ற ஆபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று உங்கள் நண்பர்களுக்கு எடுத்துக் கூறுங்கள். அது உங்கள் கடமை. ஓர் ஆன்மாவும் அழிந்து போவதை இயேசு என்றுமே விரும்புவது இல்லை. தனித்திரு ஆண்டவரோடு, விழித்திரு ஆண்டவருக்காக. இவை இரண்டின் போதும் ஜெபித்துக் கொண்டே இரு. அதாவது தனிமையாயிருந்தாலும் ஜெபி, விழித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் ஜெபி. அதுதான் அர்த்தம். கூறிய கருத்துக்களை தயவு செய்து மனதில் பதித்து இன்று முழுவதும் அசை போட்டு பாருங்கள். ஜெபத்தின் அவசியமும் அதன் மூலம் நாம் பெறும் பாதுகாப்பும் நன்றாய் விளங்கும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இனி சம்பவிக்கப் போகிற ஆபத்துகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பித்துக் கொள்ள தேவ குமாரனாகிய உமது முன்பாக நிற்க பாத்திரமுடையவர்களாக எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ண துணை செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில்
ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.